நிகழ்ச்சியில இப்போ நீங்க கேட்க போறது Ladies and gentlemen, இது நம்மாலு. இன்னைக்கு இது நம்ம யார் கூட பேச போறோம் தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம். ஹலோ எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். என் பேரு அன்பு. நான் கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை ஒன்றியத்துல ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மூலத்துறையில 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கேன். நான் பள்ளி கல்வித்துறை நடத்தின ஐயன் திருவள்ளுவர் திருவுருவச் சிலை வெள்ளி விழால ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணியிருக்கேன். அது நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் என்ற டாபிக்ல பேசி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணேன். சூப்பர்ப்பா, செமையா பேசுறீங்க, அழகா பேசுறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க இந்த பேச்சு போட்டியில, அதை பத்தி சொல்லுங்க. நான் இப்போ வின் பண்ணது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி 2 தடவை பள்ளி கல்வித்துறை நடத்தின இலக்கிய மன்றத்து ஸ்பீச்ல 2 தடவை ஸ்டேட் லெவலுக்கு வின் பண்ணிருக்கேன். சென்னை அங்க போய் அட்டென்ட் பண்ணும்போது ஒரு 1 வீக் ஒர்க் ஷாப் மாதிரி அங்க கண்டக்ட் பண்ணாங்க. அதை நான் அட்டென்ட் பண்ணும்போது எனக்கு நிறைய புதிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம இப்ப வானவில் மன்றம் நடத்தின காம்படிஷன்ல திரும்பி இப்போ சென்னையில 3 days ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றாங்க. அங்க கமிங் வீக் இப்போ நான் சென்னை போக போறேன். ஃபென்டாஸ்டிக்பா. சோ இந்த பேச்சு போட்டி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு மேல உங்களுக்கு எப்படி அந்த ஆர்வம் வந்தது, அதை பத்தி சொல்லுங்க. இந்த மாதிரி காம்படிஷன்னாலே எங்க ஸ்கூல்ல திருமுருகன் சார் தான் ஒவ்வொருத்தங்களையும் ரெடி பண்ணுவாரு. அப்படி நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்னோட சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்பீச் பேசும்போது அதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட், அதை வெளிப்படுத்த வகையா கலை திருவிழால பட்டிமன்றம் நடத்தினாங்க. அந்த பட்டிமன்றத்துல திருமுருகன் சார் மூலியமா எனக்கு பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அப்படி அந்த சான்ஸை நான் கரெக்டா யூஸ் பண்ண ஆர்வம், அந்த ஆர்வத்தை எனக்கு அந்த சான்ஸை நான் யூஸ் பண்ணதுனால நான் அந்த பட்டிமன்றத்துல ஸ்டேட் லெவலுக்கு வரைக்கும் நாங்க செலக்ட் ஆனோம். அது மட்டும் இல்லாம அந்த ஆர்வத்தாலதான் பட்டிமன்றத்துல ஸ்டேட் லெவல் செலக்ட் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் இந்த ஸ்பீச் திருக்குறள் ஸ்பீச்ல செலக்ட் ஆன வரைக்கும் இந்த ஆர்வம் தான் காரணமா இருக்கு. சூப்பர்ப்பா, செமையா பேசுறீங்க. உண்மையாவே திருவள்ளுவர் வெள்ளி விழா சிலை இந்த ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பேச்சு போட்டி நடத்தியிருக்காங்க. அதுல முதலிடம் வாங்கின அன்பு கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பாட்டு காத்துட்டு இருக்கேன், கேட்டு நினைஞ்சிருங்க. இது நம்ம ஹலோ எஃப்எம் 106.4. இது நம்ம யார் கூட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா திருவள்ளுவர் விழா இந்த வெள்ளி விழா சிலை விழால பாத்தீங்கன்னா பேச்சு போட்டியில முதலிடம் வாங்கின அன்பு கூட தான் பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்க அன்பு, ஒவ்வொரு போட்டிக்கு முன்னாடியுமே நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆவீங்க? பேச்சு போட்டியில ஒரு டாபிக் தராங்கன்னா இங்க திருமுருகன் சார் நிறைய டிப்ஸ் எங்களுக்கு தருவாரு. அப்படி சார் டிப்ஸ் தரத நாங்க யூஸ் பண்ணி நிறைய டிஸ்கஷன் மூலியமா நான் ஒரு ஸ்கிரிப்டை நாங்க ரெடி பண்ணுவோம். சூப்பர்பா. ஸோ இப்போ பொதுவாகவே பொது இடத்துல பேசுறது அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டஃப்பான விஷயமா தான் இருக்கு. இப்போ நீங்க பேச்சு போட்டியில இவ்வளவு தூரம் போயிருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. இப்போ பொதுவான இடத்துல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வெளிப்படையா போய் பொது இடங்கள்ல பேசுறது ரொம்ப குறைவா இருக்கு. அது இந்த மாதிரியான காம்படிஷன்ல நம்ம தொடர்ந்து கலந்துக்கும் போது நமக்கு ஒரு ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸும் மைக் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் சார். அப்படி நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போது பொது இடங்கள்ல பேசுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சூப்பர்பா. கேட்டுட்டு இருக்கிற ஹலோ எஃப்எம் நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களை மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்களோட பெற்றோர்களும் கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்ன? இப்போ நம்ம ஹலோ எஃப்எம் நேயர்களுக்கு என்னோட கருத்தா நான் என்ன சொல்றேன்னா, நம்ம படிப்பு ஸ்டடீஸை தாண்டியும் ஒவ்வொரு விஷயத்துலயும் ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம கவனம் செலுத்திக்கிட்டோம்னா அது ஃபியூச்சர்ல நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஸ்பீச்ல எனக்கு ஆர்வம் இருந்ததுனால அதுல இருக்கேன். அதே போல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு ஆர்வம் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்து மேல. அதுல அவங்க ட்ரை பண்ணி அதை வெளிக்கொண்டு வந்துட்டாங்கன்னா, அதாவது ஒரு ஸ்பார்க் போதும் அந்த ஃபயரை கிரியேட் பண்றதுக்கு. அந்த ஸ்பார்க் யார் மூலியமா வருது, ஒரு டீச்சர் மூலியமா இருக்கலாம், இல்ல அவங்களோட பேரண்ட் மூலியமா இருக்கலாம். அந்த ஸ்பார்க் மட்டும் வந்துருச்சுன்னா அது அப்படியே ஃபயரா மாறிடுது. சூப்பர். ஸோ அந்த ஸ்பார்க் ஃபயரா மாறி தான் நீங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிச்சிருக்கீங்க. இதுக்கப்புறமும் ஃபியூச்சர்ல நீங்க நிறைய சாதிக்கணும். நம்ம கோயம்புத்தூருக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கே நிறைய பெருமை சேர்த்து தரணும் அப்படின்ட்டு ஹலோ எஃப்எம் சார்பா நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன்.